ஏய் சாட்டை தேடி வந்து பாரு. ஏய் சாட்டை சேலம். டேய் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். யாரு தெரியாம குண்டர் சட்டம் 16 வழக்கு மயிரா போச்சு நிக்கணும்டா. மயிரா போச்சுன்னு நீ ஒரு வழக்குக்கே கரூர்ல இருந்து ஓடி போட பரதேசி. 1991-96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது இந்தியாவிலேயே பழங்குடி பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி, கொலகாரன், கொள்ளக்காரன் இந்த செங்கோட்டையன் அவன் ஊர்ல வச்சு செய்யறதா நான் காத்திருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தை வச்சு செய்யணும். அவரை வரண்டா துணிஞ்சு நிக்கிறோம் நாங்க. ஏன் மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. நீ என்ன 41 பேரை கொன்ன, 41 பேரை கரூர்ல துள்ள துடிக்க கொன்ன. நான் சொல்றேன்டா, சிபிஐயே மறுத்தாலும் நான் சொல்றேன், கரூர்ல ஏன் அக்யூஸ்ட் இந்த விஜய் 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 41 பேரை கொன்னா விஜய். என் மேல முடிஞ்சா வழக்கு போட்டு வர்றான். நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்படி பிறந்தா என் மேல வழக்கு போடுறான். விஜய் ஏன் அக்யூஸ்ட் சொல்றதுக்கு விஜய் தாண்டா ஏன் அக்யூஸ்ட். இங்க விஜய கைது பண்ணல, விஜய் மேல எஃப்ஐஆர் இல்லங்கிறதுக்காக 41 அவனே செத்து போயிட்டானா? கொன்னவன் இவன். ஏங்க கட்சி தலைவனை தலைவனா பாப்பாங்க, தகப்பனா பாப்பாங்க, அண்ணனா பாப்பாங்க, சித்தப்பனா பாப்பாங்க. கட்சி தலைவனை புருஷனா பாக்குற ஒரு கூட்டம் அது தாவேக்கா கூட்டம். அது என்ன நினைக்கிறாப்ல, எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. உங்க தளபதி வந்தாருன்னா அப்படியே கிரௌடு கூடிரும், கூட்டமா கூடிரும். விஜய் அண்ணா வந்தா பெண்களுக்கு பிச்சு உதறிடுவாரு. இங்க பாண்டிச்சேரியில சீட் ஒதுக்கிக்காரு. 30ல 2 பெண்கள். இதுதான் பெண்களுடைய முன்னேற்றமா? அதே பாண்டிச்சேரியில 30 வேட்பாளர் 15 பெண்கள் 15 ஆண்கள். அது நாம் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு முன்னேற்றுவாரு விஜய். எங்க முன்னேற்றுவாரு? திரிஷா வேணா முன்னேற்றுவாரு. படத்துல நடிச்சு வாய்ப்பு கொடுத்தாருலங்க, அதை சொன்னாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அண்ணாட்டா என்ன அண்ணாட்டா ரிவராச்சில்லுக்கா கண்ணா தசாங் கண்டு புட்டா அதுல படத்துல வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றினாரு. எல்லாம் பேசுறாங்க நம்மள. டேய் நாங்கள் பேசியதற்கு எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை பேசுறீங்க. நான் சென்சார் இல்லாம பேச ஆரம்பிச்ச ஒரு பையன் ரோட்ல நடமாட முடியாது. அருண்ராஜ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்க வண்டவாளத்தான் தண்டவாளத்துக்கு ரொம்ப நேரம் தம்பி. கண்ணியமாக ஒழுக்கமாக சபையில நாகரிகமா பேசுறோம். நாகரிகமா பேசுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?